விஜய் வாசவி எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 74 மற்றும் 75வது ஸ்லோகம். சஞ்சய உவாச்சா இத்தியகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனः சம்வாதமிமத் ரௌஷமத்புதம் ரோமஹர்ஷனம். சஞ்சயன் சொன்னது, இங்கு நம் வாசுதேவருக்கும் மகாத்மாவான பார்த்தனுக்கும் இடையில் நிகழ்ந்த மயிர்கூச்சி உண்டு பண்ணும் அற்புத சம்பாஷணையை நான் கேட்டேன். உள்ளத்தில் பேருணர்ச்சியை உண்டானால் அது உடல் சிலிர்க்கின்றது. நல்லது கெட்டது இரண்டும் உடலில் மயிர் சிலிக்க செய்யும். பொதுவாக நல்ல விஷயம்தான் நல்லவர்களுக்கு இப்படி புலங்காகிதம் உண்டாகும்படி செய்யும். பேசுபவனாகிய கிருஷ்ணன், பேசப்படுபவனாகிய அர்ஜுனன், பேசும் விஷயமாகிய கீதா தத்துவம் ஆகிய இம்மூன்றும் சேர்ந்து சஞ்சயன் பால் புலங்காகிதம் உண்டாக்கியதில் வியப்பொன்றும் இல்லை. திருதராஷ்டிரனுக்கு அது எவ்வளவு தூரம் பயன்பட்டது என்பதற்கு சரித்திரமே சான்றாயிருக்கிறது. அர்ஜுனனை மகாத்மாவென்று மொழிவதன் மூலம் அவன் பக்கத்தை சேர்ந்தவர்கள் நேர்மையாக நடந்து கொள்பவர்கள் என்பது குறிப்பிடப்படுகிறது. தொலைவில் போர்க்களத்தில் நிகழ்ந்த இந்த சம்பாஷணையை கேட்ட சஞ்சயனுக்கு எப்படி முடிந்தது என்ற கேள்வி பிறக்கிறது. அதற்கு விடை வருகிறது. 75வது ஸ்லோகம். வியாச பிரசாதாத் ஸ்ருத்வா நே தக் குஹ்யமகம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணாத் சாக்ஷாத் கதயதக ஸ்வயம். வியாசர் அருளால் இந்த மேலாம் ஆழ்ந்த யோகத்தை தாமே சொல்லுற்ற யோகேஸ்வரன் கிருஷ்ணனிடத்திலிருந்து நான் நேரே கேட்டேன். சஞ்சயனுக்கு ஞான கண்ணை வழங்கியவர் வியாசர். ஆகையால் கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை பெறவும் விஸ்வரூப தரிசனத்தை பெறவும் அவர் பகந்ததை எல்லாம் அப்படியே கேட்கவும் அவனுக்கு இயன்றது. நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் பயன்படுவது போன்று தான் பெற்ற பெயர் யாது, அது யாருடைய அனுகிரகத்தால் ஆயிற்று என்பதை சஞ்சயன் தெரிவிக்கிறான். அது பெரும் பேறு என்பதற்கு அத்தாட்சி மேலும் வருகிறது. நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.